எக்ஸிட் போல்ஸையும் தாண்டி நேற்று ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 41% வாங்கன்னு சொல்லியிருக்காரு. காலையில் எனக்குமே ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் அவர் தான் கவர்னராக போயிட்டாருங்க. ஏன்னா நமக்கு ரவி அவர்கள் அப்படின்னா ஆளுநர் தான் ஞாபகம் வரும். அப்புறம் இல்லைங்க அவர் பழைய ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க அவர் திமுகவுக்கு சொல்லியிருப்பார், அவர் எங்கள் தாவேக்காக்கு சொல்ல போகிறார். ஏன்னா அவர் திமுகவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் நிறைய பழக்கம் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருக்குது. இல்லைங்க அவர் தாங்க சொல்லியிருக்காருங்க. வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மறுநாள் சந்தோஷமாக பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணமாக இதை பார்க்குறாங்க. அதாவது தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்க இல்லைங்க இன்னும் மேட்ச் முடியல, கப்பு வாங்கலைன்னா ஜெயிச்சுட்டோங்க நாங்கள். எங்கள் வீட்டில் கூட எவ்வளோ பேர் போட்டாங்க தெரியுமா? இப்போ எதிரில் அவர் வீட்லேயும் எல்லாம் அங்கே தான் போட்டாங்க. அதான் அந்த 4 தெரு தாண்டி அவங்களும் எல்லாம் தான் போட்டாங்க. அப்போது இவ்வளோ கேட்குறோம் இல்லையா நம்ம, இது உண்மையாக இருக்குமே ஆனால் ஆட்சியை பிடிச்சிருவோம். பட் ஆனால் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பூத்தில் இருக்கணும்னு கேட்டால் இல்லைங்க. பாகுபலி படத்தில் அப்படியே பிம்பமாக பெருசாக காட்டுவாங்கல்ல ஒரு ஷேடோ, அதுக்கு வந்து இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய் அது மாதிரி வச்சு ஓன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போனுறாங்க. இது திங்கக்கிழமை ஒரு 12 மணிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நின்றுடும். எது ஒரிஜினல் அப்படின்றது வெளியில் வரும். ஒருவேளை தாவேக்கா மோசமாக தூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மீம்ஸ் வந்து எப்படி பறக்குதுன்னு வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் மீம்ஸு வைரலு டிக்டாக்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உங்கள் எப்படி ஆயுதத்தெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ, அந்த ராக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய ஈரானு சீரியலெல்லாம், அதை ஈரானு நிறைய விட்டாங்க. அப்புறம் அவங்க பார்த்தா ஃபஸ்ட்டு செம்மடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பெரிய பெரிய பீரங்கி பெரிய பெரிய ராக்கெட்டாக அதில் வந்து திருப்பி விட்டாங்க. அப்போ தாங்க முடியல. அது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் போரில். அது மாதிரி இப்போ தாவேக்கா வந்து விட்டுட்டாங்க எல்லாத்தையும். அவங்கக்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருந்தால் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இவங்க ஆயுதமும் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க ஆயுதத்தை எடுக்கல, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ ரஜினி சார் சொல்லுவார்ல, அதை பார்க்கறதுக்கு தானே இந்த ஜடம் வெயிட்டிங்க அப்படின்னு வரல. அது மாதிரி இந்த 4ஆம் தேதிக்கு மேலே இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் மோடு நின்றிருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற திங்கக்கிழமையா வர திங்கக்கிழமை இருக்குது. எல்லாருமே ரிசல்ட்டுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. குறிப்பாக பெரிய அளவில் புரட்சி ஏற்படும் அப்படின்னு தாவேக்கா விஜய் ரசிகர்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல்ஸையும் தாண்டி நேற்று ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 41% வாங்கன்னு சொல்லியிருக்காரு. உறுதியாக வேறு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? திமுக நெருக்கமாக அறியப்பட்டவர் அவரே இப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது அதுவுமே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. காலையில் எனக்குமே ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா எனக்கு தான் அவர் தான் கவர்னராக போயிட்டாருங்க. ஏன்னா நமக்கு ரவி அவர்கள் அப்படின்னா ஆளுநர் தான் ஞாபகம் வரும். அப்புறம் இல்லைங்க அவர் பழைய ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி அவர் சொல்லியிருக்கிறாருன்னா இல்லைங்க அவர் திமுகவுக்கு சொல்லியிருப்பார், அவர் எங்கள் தாவேக்காக்கு சொல்ல போகிறார். ஏன்னா அவர் திமுகவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் நிறைய பழக்கம் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருக்குது. இல்லைங்க அவர் தாங்க சொல்லியிருக்காருண்ணே. இல்லைங்க கரெக்டாக பாருங்கள் அப்படின்னா இல்லை பாருங்கள் அப்படின்ட்டு லிங்க் அனுப்பிச்சி விட்டார். அப்புறம் பார்த்தா உண்மையிலே நம்ம சார் தான் பேசியிருக்கிறாங்க. இது என்னென்னா இப்போது சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா வந்து ஒரு பெரிய சமூக ஊடகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது வந்து நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் 4ஆம் தேதி இப்போது இந்த 40% தாவேக்காக்கு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து எனக்கு நம்ம அதில் ஒரு உடன்பாடு கிடையாது. அது அவர்களோட கருத்து, அவர்களுக்கு பின்னாடி எடுத்துருக்கலாம். பட் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக நானுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட பேசியிருப்பேன். 500 பேர்கிட்ட யார்கிட்ட பேசியிருப்பேன்னா, கட்சிக்காரங்க, பூத்தில் உட்காந்தவங்க, அதுக்கப்புறமா வந்து பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த ட்ரஸ்ட்டுலாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு கோயில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தேனி எடுத்திங்கன்னா செம்பு முருகன் சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில், ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில அந்த அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும், ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனு, கிளப்பு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, சாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து வாக்குகளை சென்னை போன்ற நகரங்களில் எடுத்திருக்கிறார். பட் கிராமங்கள்லேயோ உட்புற கிராமங்கள்லேயோ அவருக்கு செல்வாக்கு இல்லை. அப்படி செல்வாக்கு இல்லைன்னும் போது 40% ஓட்டு வரும் அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு கலை யதார்த்தம் அந்த மாதிரி பண்ணல. நம்மளுமே 2016 தேர்தல் பார்த்துருக்குறோம், 24 தேர்தல், 21 தேர்தல், அதுக்கு முன்னாடி 2011 அதிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2006 இந்த தேர்தல் எப்படி போகுது என்ன ஏதுன்றதுல நான் எங்கள் சீனியருங்க கூடயோ இல்லை எங்கள் ஜூனியர் கூடயோ நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ரீட் ஆகலை. போட்டி என்பது 2 கட்சிக்கு தான், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்குன்றதுல நான் வந்து அதை அப்படி தான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட பலருமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நாங்கள் வந்து தாவேக்காக்கு போட்டிருக்கோம், போன வாட்டி வந்து அதிமுகவுக்கு போட்டுறோம், திமுகவுக்கு போட்டோம், அதிக பேர் திமுகவுக்கு போட்டவங்க இந்த வாட்டி தாவேக்காக்கு மாற்றி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறத கேட்க முடியுது இல்லையா? அதிமுக திமுக யாருமே ஓட்டு போடலையா? எல்லாம் அவங்களாம் வெளியில் சொல்ல மாட்டாங்களா?
அதுதான், அதாவது அதிமுக திமுக ஓட்டு போட்டவங்க வந்து அவங்கவுங்க ஓட்டு போட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்க அதை வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்காங்க. அது ஒரு வைப்பு மூமெண்ட்டில் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஒரு வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மறுநாள் சந்தோஷமாக பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு தருணமாக இதை பார்க்குறாங்க அவங்க. அதாவது தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்க, இல்லைங்க இன்னும் மேட்ச் முடியல, கப்பு வாங்கலைன்னா ஜெயிச்சுட்டோங்க நாங்கள், எங்கள் வீட்டில் கூட எவ்வளோ பேர் போட்டாங்க தெரியுமா, இந்த எதிரில் அவர் வீட்லேயும் எல்லாம் அங்கே தான் போட்டாங்க. அதான் அந்த 4 தெரு தாண்டி அவங்களும் எல்லாம் தான் போட்டாங்க. அப்போது இவ்வளோ கேட்குறோம் இல்லையா நம்ம, இது உண்மையாக இருக்குமே ஆனால் ஆட்சியை பிடிச்சிருவோம். பட் ஆனால் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு பூத்தில் இருக்கணும்னு கேட்டால் இல்லைங்க, எப்பயும் போகிற மாதிரி தான் போயிருக்கு. அது சின்ன பசங்க அது அதிகமாக பேசுகிறதுனால இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை வந்துச்சு. அதாவது இந்த சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுதான் அங்கே ஒரு பிரச்சனை. ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் இது செலிப்ரேட் பண்ணுறீங்க கொள்றீங்கன்னா அது கரெக்டு. பட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறதுல ஒரு சில ஆபத்து இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அது அவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. நிறைய பேர் அதுக்கு மெருகேற்றுற மாதிரி, ஏன்னா குழந்தைகளெல்லாம் அவர் ஈடுபடுத்தியிருக்காரு இந்த தேர்தலில். வரக்கூடிய வீடியோக்கள் அந்த காட்சிகள்லாம் பார்த்தா உண்மையிலே வந்து புத்தி கூர்மையானவர்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்களா, சோத்தில் விஷம் வைப்பேன், பாயசத்தில் கலந்துருவேன், செத்து போயிடுவேன் நான் விஜய் நான் ஜெயிக்கலனா அப்படின்னா, இது வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலாக தெரியவில்லை. இதை வந்து நீங்கள் 40% விஜய் ஆட்சி அமைப்பார், விஜய் முதலமைச்சர்னா, விஜய் அவர்கள் என்ன பண்ணாரோ அதுக்கு நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து சமூகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா வெற்றி தோல்வி அப்படின்றது தான் யதார்த்தம். ஒருவேளை வெற்றி கிடைக்காம தோல்வி வந்துச்சுன்னா இந்த பசங்களாம் இந்த சோட்டா பீம் கேரக்டர்ஸ் மாதிரியோ இல்லை வந்து சக்திமான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி எதனா பசங்க ஏழை உடம்பு பண்ணால், இப்போ யாரெல்லாம் தாவேக்காவுக்கு வந்து தூக்கி பிடிச்சிங்களோ இல்லை தாவேக்கா வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு இந்த அதிகமாக எக்ஸ்ட்ரா பை பண்ணிங்களோ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு காரணம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா திமுக வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறும்னா யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா போதும், அதை பார்த்துட்டு நான் அப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல. திமுக தலைவர் ஸ்டாலின் திருப்பி ஒரு வாட்டி வந்துட்டாருன்னா நாங்கள் குடும்பத்தோடு அந்த காட்சி அப்படி வரலான்னா நாங்கள் எங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறவருக்கு திருப்பி ஆட்சி கொடுக்கலன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு செத்துருவோம்னா யாருன்னு சொல்கிறது பூரா தாவேக்காவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அதை வந்து உடனே சிந்திக்கணும். இதுக்கப்புறமாச்சு யாருன்னா வந்து அவர் 40 வாங்குறாரு, 43 வாங்குறாரு, 50 வாங்குறாரு இப்படியெல்லாம் பேசாமல் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிங்கன்னா எண்ணி சொல்லிவிடுவாங்க. அப்போ அது 40 வருதுன்னா ரைட்டு அப்படின்றத நம்ம பேசலாம். ரொம்ப அது ஏர்லியாக ஏதோ சொல்ல நினச்சி என்னமோ எங்கேயோ விபரீதமாக போய் நிற்குமோன்னு எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த மாதிரி வந்து ஆதரவாக பேசுகிறவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா. 40% அதுக்கு மேலே விஜய் பெறுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க நீங்கள் நிறைய கேட்டது. அதாவது நிறைய பேருக்கு வந்து திமுகலையும் அதிமுகலையும் கோவங்கள் வருத்தங்கள் இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு என்ன கோவம் வருத்தம்னா, இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை எல்லாம் எதுவும் சரியாக செய்யலை. அப்புறம் கரண்ட் பில்லெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, மத்திய அரசு தான் ஏற்றுச்சு, சொத்து வரி அவங்க சொன்னாங்க நான் ஏற்றினேன், தண்ணி வரி அவங்க சொன்னாங்க ஏற்றணும், திட்டங்கள் இதெல்லாம் வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து நியாயமான விஷயத்தை கூட பேசாமல் முட்டு கொடுத்து அது வந்து ஒரு பிரச்சனையை அட்ரெஸ்ஸே பண்ணலை. காவல்துறையால் அதிகமான கெட்ட பேர் திமுக அரசுக்கு வந்திருக்குன்னு அந்த உண்மையை சொன்னாலும் அதையும் காது கொடுத்து கேட்கலை. அதெல்லாம் கேட்காம பவரில் இருக்கும்போது நம்ம தானே ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அது விஜய் மாதிரி ஒரு புது ஃபோர்ஸ் வந்து அது பிரச்சாரம் பண்ணி அடிக்கும்போது அவங்களால அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த கோவத்தில் இருக்கிறாங்கல்ல, இந்த பாதிப்புனால மக்களோ இல்லை திமுகவில் சீட்டு கேட்க முயற்சி பண்ணவங்க, திமுகவில் சீட்டு கிடைக்கல, இல்லை அதிமுகவில் சீட்டு கேட்டவங்க கொடுக்கல, அங்கே போனாலும் சேர்த்துக்கலை, அந்த கோவத்தில் நிறைய பேர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்கான்னு மறைமுகமாக தாவேக்காவுக்கு ஏற்றி விடுறாங்க சமூக ஊடகத்தில். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய கோபம் ஒரு பிரச்சனை. அப்புறம் விஜய் அவர்களோட வருகையினால அவர் இருக்கிற வசீகரம், இந்த 3 சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா தாவேக்காவை வந்து இந்த பாகுபலி படத்தில் அப்படியே பிம்பமாக பெருசாக காட்டுவாங்கள்ல ஒரு ஷேடோ, அதுக்கு வந்து இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய் அது மாதிரி வச்சு ஓன்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போனுறாங்க. இது திங்கக்கிழமை ஒரு 12 மணிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நின்றுடும். எது ஒரிஜினல் அப்படின்றது வெளியிலேருந்து பேசுகிறவங்களையும் தாண்டி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க இல்லையா. கம்யூனிஸ்ட் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக மீது அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் கூட்டணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோ அவர்கள் வந்து ஒரு விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் பேசியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சியிலேருந்து சரியாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசும்போது விஜயால தான் இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லை. எவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸில் விஜய்க்கு ஆதரவாக கருத்து வரதாகட்டும், சோசியல் மீடியாவில் ஒரு அபரிவிதமான விஜய்க்கு ஒரு ஆதரவான கருத்துக்கள் வரதாகட்டும், அதெல்லாம் பார்த்து தான் அவங்க இப்படி பேசுகிறாங்களா, ஏன் இப்போ பேசுகிறாங்க? அதான் இன்னும் ஒரு 2 days இருக்குது. எது எப்படி போகும்னு தெரியாது. இப்போயே ஒரு துண்டை திறந்து வச்சிட்டோன்னா எப்படி வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச வேண்டியதுன்னு? கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு யதார்த்தம் இருக்குது. தொழிலாளிகள் பிரச்சனையும் நிறைய சொல்லி பார்த்தாங்க. சாம்சங் ஒப்பந்த புள்ளியிலேருந்து தூய்மை பணியாளர் போராட்டமாக இருந்து அவங்க சொல் பேச்சுக்கு புலம்புனாங்க, கேட்டாங்க, கெஞ்சினாங்க. திமுக வந்து செவி சாய்க்கவில்லை. அந்த வடு இருக்குது. ப்ளஸ் போன வாட்டியை விட இந்த மாதிரி ஒரு சீட்டு கம்மி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த கோவம்லாம் இருக்குது. அதை லைட்டாக சும்மா கொஞ்சம் காட்டிக்கலாமே அது அப்படின்றதுக்கு, அது காட்டுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து இப்போ நாங்கள் கோபமாக இருக்கிறோம், நீங்கள் 110 சீட்டு தான் வாங்குறீங்க, நாங்கள் ஒரு 15 சீட்டு வச்சுருக்கிறோம், அப்போ எங்களுக்கு எதனா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதெல்லாம் கேட்கணும் இல்லையா? அதனால் இப்போயே என்ன பண்ணுறோன்னா 4ஆம் தேதி நாங்கள் சொல்லுவோம். 4ஆம் தேதியில் நீங்களாம் யாரும் எதுவும் சொல்ல வேணாம். மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சொல்லிடுவாங்க. அதனால் அந்த தொங்கு சட்டமன்றம் வரும், கூட்டணி ஆட்சி கிடைக்கும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மக்கள் எனக்கு என்னமோ வாய்ப்பு தர மாதிரி தெரியல. ஒன்று அதிமுக மெஜாரிட்டியோட ஜெயிச்சு, நீங்கள் அதில் உறுதியாக இருக்குங்க, ஏதாவது வருன்ற மாதிரி ஒரு 90 விழுக்காடு நான் அப்படி தான் நம்புகிறேன். ஓகே, ஒன்று அதிமுக வந்து அதிமுக தனி மெஜாரிட்டியோட வந்துடும், இல்லை திமுக வந்து திமுக தனி மெஜாரிட்டியோட வந்துடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். தாவேக்காக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அதில் இந்த 3 விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். பட் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, நம்ம தயவில் ஆட்சி நடந்தால் நல்லா தானே இருக்கும். அதாவது இப்போ மதிமுக இருக்கிறாங்க அப்படின்னா 4 குறைஞ்சி 114 வந்து நின்று நம்ம ஒரு 4 கொடுத்து நடந்தால் எப்படி இருக்கும்? அடுத்த முறை வந்து இந்த சின்னலாம் உதயசூரியன்லாம் நிற்க தேவை இருக்காது. அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ரொம்ப நாள் கூட இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், பேசுவோம். கட்சியில் ஒரு சீட்டை குறைச்சின்னு அனுப்புவீங்க. ஆனால் நேற்று வந்தாங்க அம்மா மேடம் பிரேமலதா விஜயங்க 10 சீட்டை தூக்கி கொடுக்குறீங்க, அது இருக்கும் இல்லையா? அதனால் அது வந்து இந்த தேர்தலில் ஓட்டு எண்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணுறாங்க. இப்போயே ஒரு சில அதிகாரிகள்லாம் வந்து பழைய அளவு ஈடுபாடு காட்டுறது இல்லையா இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கு, அதிகாரிகளுக்கு. அவங்களுக்கு வந்து போய் பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துருக்கும், அந்த மாதிரி எதுவுமே வரலையே. இல்லை, பொதுவாக வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. காப்பந்து அரசுனாலும் அவங்க தானே அரசு. அதாவது அவங்களால பெரிய முடிவு ஜியோலாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும், அட 1000 நாளும் ஒரு முதலமைச்சர் தானே, போனோம் வரணும், ஒரு இது எதுவுமே கம்ப்ளீட்டாக கம்மியாகி போச்சு. அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமானம்? சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாங்க தாவேக்கா. சந்தேகம் அவங்களுக்கு வருதோ இல்லையோ, என்னப்பா தோத்துருவியாமே, ஐயோ 30% ஆமே தாவேக்கா, அப்புறம் எங்கே போகிறது, நீங்கள் திருப்பி வரமாட்டீங்களோ, ஐயோ தாவேக்கா 40% ஆமே அப்படின்றது, அப்புறம் அங்கிட்டு போகிறது, அப்புறம் நாம் தமிழ்ச்சி ஐயோ 8% வராது போல. இதையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க 20 நாளாக தாவேக்கா. அவங்களாம் வந்து இது உண்மையாக இருக்குமோ ஐயோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, இவர் தான் புது வரவு. அதனால் என்ன பண்ணுறது, இங்கே போய் கதை சொல்கிறது, அங்கே போய் இதையே பண்ணிகிட்டு இருக்காங்க வம்பிழுத்திட்டு. என்னும் போது ஒருவேளை அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அந்தந்த கட்சிக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தர்மடி இருக்குது எல்லாம் வச்சு என்னென்னலாம் இதுக்கு. அதாவதுங்க, ஒருவேளை தாவேக்கா மோசமாக தூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மீம்ஸ் வந்து எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் மீம்ஸு, வைரலு, டிக்டாக்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உங்கள் எப்படி ஆயுதத்தெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ, அந்த ராக்கெட்டெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய, ஈரானு இஸ்ரேலெல்லாம், அதை ஈரானு நிறைய விட்டாங்க. அப்புறம் அவங்க பார்த்தா ஃபஸ்ட்டு செம்மடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பெரிய பெரிய பீரங்கி, பெரிய பெரிய ராக்கெட்டாக இதில் வந்து திருப்பி விட்டாங்க. அப்போ தாங்க முடியல. அது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும் போரில். அது மாதிரி இப்போ தாவேக்கா வந்து விட்டுட்டாங்க எல்லாத்தையும். அவங்கக்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருந்தால் எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இவங்க ஆயுதமும் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் அவங்க ஆயுதத்தை எடுக்கலை, இதுக்கப்புறம் தான் இருக்குது. இப்போ ரஜினி சார் சொல்லுவார்ல, அதை பார்க்கறதுக்கு தானே இந்த ஜடம் வெயிட்டிங்க அப்படின்னு வரல. அது மாதிரி இந்த 4ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. நல்லபடி ஆண்டவனை ஒரு காரணம் ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, இதனால தான் இதுக்கும் காரணம் திமுக தான். அதுக்கு காரணம் மக்கள் ஓட்டு போடணும். மக்கள் ஓட்டு போட்டால் மகேசன் தீர்ப்பு, ஓட்டு போடலன்னா காரணம் திமுகனா என்ன அர்த்தம்? உங்கள் அண்ணா விஜய் சார் உழைக்கவே இல்லையா, அதை யாருமே பேச மாட்டேன்றீங்களே. உழைக்கலை, 1.5 கோடி ரூபா பணம் கட்டலை, டிவோர்ஸு பஞ்சாயத்தை முடிக்கலை, கார் வாங்கின விஷயத்தை வெளியில் சொல்லலை, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஜனநாயகனுக்கு இனிமேல்ட்டு வந்து காசு வாங்குவீங்களா தெரியல, ஜனநாயகன் யார் ரிலீஸ் பண்ணால், எதுக்கு ரிலீஸ் ஆச்சு, என்ன அது புரியல. படத்தை பற்றி பேசு பொருளே கிடையாது. ஒரு படம் நல்லா இருக்குன்னா 4 பேர் பேசுவாங்கல்ல, யூடியூப்பில் இருக்குது, இல்லை பென் ட்ரைவில் இருக்குது, பாரு இதுதான் இந்த சீனு, யாருமே பேசவே இல்லை. அப்போ இவங்களா மிகைப்படுத்தி பண்ணது இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ சமீபமாக இருக்க பிரச்சனைன்னு பார்த்தா குழந்தைங்களை ஈடுபடுத்தியிருக்கிறது ஒரு பெரிய சமுதாய சீர்கேடு. அது குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி தேர்தலுக்கு, அதாவதுங்க இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. 2024 பிப்ரவரியிலேயே ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுருக்காங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ மூலிமா.
பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 0 டாலரன்ஸ்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜோனைல் ஆக்டில் என்ன இருக்குது, சைல்டு ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல்ஸில் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் நார்ம்ஸ் என்ன சொல்லுது. இப்போ குழந்தை வந்து தேர்தலில் போய்ட்டு ஒருத்தரை பார்த்து தாட்டா காட்டுது, இல்லை குழந்தை வந்து அம்மா கூட இருக்குது அப்பா கூட இருக்குது அப்படின்னா தப்பு கிடையாது. அதே குழந்தை ஒரு கட்சி கொடியை பிடிச்சி டாட்டா காட்டிகிட்டு இருக்கு, இல்லை பிரச்சாரம் பண்ணுது, இல்லை கட்சி ரீதியாக ரைம்ஸ் சொன்னாலுமே குற்றம் அப்படின்றதுக்குலாம் இருக்குது. இவங்களுக்குலாம் இது தெரியுமா தெரியாதா தெரில. இவங்க பண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கிட்டலாம் ஓட்டு கேட்டுக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் வந்து இப்போது வீடியோஸ்லாம் வருது. இதெல்லாம் எடுத்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா விஜய் அவர்களுக்கு அது ஒரு சிக்கல். நாளை மறுநாள் ரிசல்ட்டு. ஸோ இப்போ சொல்லலாம் இல்லையா விஜய், சப்போஸ் வந்து எதிரான ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா யாரும் தவறான முடிவுகள் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் புரிதல் இருந்தார் அவர் சொல்லுவார், அரசியல் புரிதல் இல்லை என்றால் அவர் சொல்ல மாட்டார். அரசியல் புரிதல் இருந்து அவர் அதை சொன்னார்னா நான் 2 கையோடு எடுத்து நெஞ்சார்ந்த நன்றி அவரை வந்து மனசார வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா குழந்தைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்க, அரசியல் வெறுப்பு வேறு திமுக ஜெயிக்கிட்டோம், அதிமுக ஜெயிக்கிட்டோம், இல்லை தாவேக்கா ஜெயிக்கிட்டோம், ஒரு குழந்தைக்கு கூட எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டு குழந்தை அந்த வீட்டு குழந்தை எல்லாம் நம்ம வீட்டு குழந்தை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ரைட்டு, உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. இப்போவாச்சு குழந்தைங்களுக்கு ஒரு மெசேஜ் அவர் தாயுள்ளத்தோடு போடணுன்றதை நான் வந்து கையெடுத்து கேட்டுக்கிறேன். நான் அதை பண்ணணும் அவர். ஏன்னா அவருக்கு இருக்கிற மாஸ் அப்பீலுன்றது மற்றவங்களுக்கு இல்லை. அதை நான் உணர்ந்து தான் நானும் சொல்கிறேன். உங்களால் தெருவாக போக முடியாது, உங்களுக்கு உடம்பு சோர்வு இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ தான் உழைக்க முடியும். யூ ஆர் நாட் அ பார்ன் பொலிட்டிஷியன் ஆர் யூ ஆர் டு பி அ பொலிட்டிஷியன், யூ ஆர் ஜஸ்ட் அன் இவால்விங் பொலிட்டிஷியன். இனிமேல் தான் அவர் அரசியல்வாதியாக முழுசாக மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரார். அதனால் இது ஒரு பிரச்சனை இருக்குது, அதோட சீரியஸ்னஸ் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு காணொலி போடணும், அந்த காணொலி போட்டால் அது கண்டிப்பாக வைரல் ஆகிடும், ஒரு 1/2 மணி நேரத்தில் வைரல் ஆகிடும். பாப்பா நல்லா இருக்கியா பாப்பா, இது அண்ணன் மாமா நல்லா இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தேர்தல் வந்து ஜெயிக்கலாம் தோக்கலாம், இன்றைக்கி தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்கடா, இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க நாளைக்கு தோப்பாங்கடா, இது வந்து ஒரு நீங்கள் வந்து இனிமேல் போய் படிங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, விளையாடுங்க, மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அன்பாக கூட ஒரு வீடியோ போடலாம். போட்டால் கண்டிப்பாக அது சமுதாயத்துக்கு அவருக்கு அக்கறை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்குவேன். இல்லை எனக்கு யாரும் சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும். வீடியோ போட்டேன்னா விஜய்க்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, எங்கே தோற்றுருவோம் என்ன சொன்னேன்னா சரி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இப்போ நான்லாம் அந்த மாதிரி விஷயத்தில் அப்படி போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், இல்லை அவதூறாக அதில் பேச மாட்டேன். நான் ஒரு சிலர் பேசுகிறாங்க, மற்ற கட்சியில் பேசினா கூட பேசிட்டு போகிறாங்க. என்னங்க எலெக்ஷன் முடிஞ்சிச்சிங்க, ஓட்டு பதிவு டப்பாக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் இருக்க போகுது, மாற போகிறதில்ல. ஒரு சின்ன காணொலினால ஒரு 2 நிமிஷம் அவர் ஒரு செய்தி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பாரு விஜய் நான் பேசியிருக்கேன் பாரு, இப்போ தாத்தா கூப்பிட்டு பேத்தி கூப்பிட்டு பாரு நீ சொன்ன நான் போட்டேன், ஆனால் விஜய் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாரு அப்படின்னு அது இதுதான் சொல்கிறாங்கம்மா. சரி, அது எலெக்ஷன் வந்து எப்படி வேணால் போகும், அதை குழந்தைங்கள பதப்படுத்திட்டோம்ல, யாரா சொல்லணும்ல. நீ விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் பாரு, நான் சாப்பிடவே மாட்டேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லணும்ல. அப்போ உங்களுக்கு வேணுன்றதை ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்க. அந்த குழந்தை அழுதா போச்சு, அந்த குழந்தை எதனா ஒன்று பண்ணிக்கிச்சு, இல்லை குழந்தை புலம்புது, குழந்தைக்கு அது நெகட்டிவாக போய் மண்டையில் உட்காந்துக்குது, தோல்வியை இப்போது எப்படி ஆகும்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து விஜய் தாவேக்கான்னு போட்டுன்னு வச்சுக்கணும், அங்கே போய்ட்டு என்ன விஜய் அண்ணா தோற்று போயிட்டாரா, உங்கள் விஜய் அண்ணா ஜெயிக்கவே முடியாது, உங்கள் விஜய் அண்ணா இன்றைக்கி தோப்பார், நாளைக்கு தோப்பார், நாளைக்கு தோப்பார், ஏதோ ஒரு குழந்தை ஒன்று சொல்லுதுன்னு வச்சுங்களேன், அது ஊண்டிங்க ஆகிடும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவுங்க, அதுக்கு தெரியாது. இது சப்ஜெக்ட் தெரியாமல் அவர் போய் அதை போய் தொட்டுட்டார். சப்ஜெக்ட் தெரியாமலாம் இல்லை, அல்பத்தனமாக நடந்துங்கண்ணே அவர். நான் என்ன சொல்லேன்னா அறிக்கையில் திரும்ப சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன், குட்டீஸ் தானே, குட்டீஸ் தெரியுது இல்லை, மாமா தானே, தாய் மாமா எந்த மாமானா வச்சுக்கோங்க. போகும்போது இந்த குட்டீஸ்க்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, போனதுக்கப்புறம் என் வண்டி பாஸ் ஆனதுக்கப்புறமா அங்கே வந்து குழந்தைங்க யாருன்னா இருந்தால் பார்த்து சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். சாக்லேட் விஜய் மாமா கொடுத்தாரு, இல்லை வீடாக போயிட்டு குழந்தைங்க எங்கெல்லாம் உங்களுக்கு, அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இவர் வண்டி போயிடுச்சு ஓகேங்களா, வண்டி போன ஒரு 10 நிமிஷம் கழிச்சுனா கூட்டம் கலையும். அப்போ ஒரு 50 வாலண்டியர் எந்த குழந்தெல்லாம் வந்து அப்பா அம்மா கூட வந்திருக்கோம், அந்த குழந்தை பார்த்து விஜய் அண்ணா அவனுக்கு பிடிக்குமா குழந்தை, என்ன பேர் இந்த சாக்லேட், விஜய் மாமா எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். அந்த குழந்தை இன்னும் சந்தோஷமாக அப்படி தாங்க பண்ணணும். போய் கெஞ்சி குழந்தை போய் ஓட்டு போட்டு ப்ளீஸ் சொல்லு, அப்பாக்கிட்ட சொல்லு, அம்மாக்கிட்ட அழுவு, தாத்தா காதை பூச்சி காலில் பூச்சி உழுந்து ஸ்கேலு, சித்தப்பா இருந்தால் சித்தப்பா காது போய் விசிலு. என்ன அரசியல் இது? ஒரு நாகரிகமாக ஒரு பண்பாக ஒரு 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 கண்ணியமாக அரசியல் பண்ண தெரியாது, ஒரு கெட்டப்பா தோரணிய. அப்புறமா நான் என்ன சார் பண்ணிட்டேன், ஏன் சார் என்னை பார்த்து இப்படி பண்ணுறீங்க, கரூரில் நான் என்ன பண்ணேன், மனசாட்சி பிரகாரம் பேசணும்,
கரூரில் இவர் தான் காரணம். நான் புதுசாலாம் சொல்ல, நான் ஆல்ரெடி என்னோட பழைய காணொலியில் வர நான் ஆதாரத்தோடு பேசியிருப்பேன். இவர் பயந்து ஓடினது உண்மை. இப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாரு. கோயிலாக தர்காவுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறாரு, ஷீரடி போகிறாரு, எல்லாம் போகிறாருல. எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் இன்னும் தீர்ப்பு வரல? ஏன் இன்னும் விசாரணை வரல? ஏன் நீங்கள் உங்களை விசாரணைக்கு உட்படுத்தலை? வேறு யாரெல்லாம் விசாரித்தாங்க? ஏன் சார்ஜ் ஷீட் போடல? ஏன் ஜட்ஜு முன்னாடி போய் நிற்கலை? தேர்தல் வேலை முடிஞ்சிச்சில்ல? நீங்கள் என்ன பண்ணணும்? 42 பேருக்கு நீதி வேணும். உண்மையில் சத்தியமாக அது உண்மையாக இருக்குமே. ஆனால் விஜய் என்ன பண்ணோம்? அவர் அழுத்தத்தை எங்கே காட்டிடணும்? சிபிஐக்கு லெட்ரு கூட எழுதலாம் தெரியுங்களா? இல்லை அதை வெளியில் கூட சொல்லலாம். இந்த மாதிரி நான் வந்து என் தேர்தல் எல்லாம் முடிச்சிட்டேன், வேறு எதனா விசாரணை இருந்தால் சொல்லுங்கள், நான் என்னை சம்மன் படுத்திக்கிறேன், லெட்டர் கூட எழுதலாம் அட்வொகேட் மூலிமா. ஐ எம் வில்லிங் டு கோஆப்ரேட் ப்ளீஸ். இல்லைனா எலெக்ஷன் சிபிஐ டைரக்டரேட்டுக்கு லெட்டர் எழுதலாம். என்னென்னு இது கேஸு ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் சீக்கிரமாக விசாரிங்க, நீதி வரணும். பண்ணலாம்ல? ஏன் சார் பண்ண மாட்டேறீங்க? யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? திமுக ஊழல் பண்ணியிருக்கிறனாலே குடும்ப அரசியல் பண்ணதுனால கம்னு இருப்பாங்க. எல்லாரும் அதுக்குன்னு வாய மூடின்னு கம்னு இருக்க மாட்டாங்க. அதிமுக கூட கூட்டணி வருவோன்னு நினச்சிட்டு வாய மூடிட்டு கம்முன்னு இருந்தாங்க. பாஜகவுக்கும் உங்களுக்கும் இந்த உண்மை தெரியும்ல. ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க? நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க. நான் அன்றைக்கி அந்த பணம் கொடுத்ததோடு சரி. அடிபட்டவங்களுக்குலாம் என்ன நிவாரணம் வந்துச்சு? வேல்சாமிபுரத்தில் ஒரு மாதம் வியாபாரம் பாதிக்கப்பட்டுச்சு விசாரணைன்ற பேரில். 15 நாள் கடையை திறக்க முடியல அந்த தெருவிலேயே. பிஞ்ச செருப்பு அப்படியே இருக்குது. அந்த விசாரணை, இந்த விசாரணை, இந்த துறை விசாரிக்கும், சிபிஐ வரும், ஸ்டேட் போலீஸ் வரும்னு சொல்லிட்டு 2 வாரம் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடு யார் கொடுப்பா? மேபி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்து யாருன்னா ஒரு வக்கீல், லோக்கலில் இருக்கிற வக்கீல், ஐயா இந்த கேஸில் வந்து நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உள்ளூர்காரங்க, அவங்களுக்குலாம் உயிர் போச்சு, ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கும் எதனா இந்த டேமேஜ்லாம் இருக்குன்னா யார் அதுக்கெல்லாம் பொறுப்பு? அந்த பிரச்சனையை வசதியாக திருப்பி விட்டுட்டு, திமுக மேலே திருப்பி விட்டுட்டு அமைதியாக போயிட்டீங்களே. நீங்கள் போயிட்டு இப்போ கோயிலாக போய் சுற்றி நிற்கிறீங்க. கரூர் மக்களுக்கு யார் பதில் சொல்கிறது? உங்களை ஏற்றுக்க சொல்ல, பாதிப்பு இருக்குல்ல, அவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் தூக்கி விட்டு வரல. ஏன்னா எடுத்து கொடுக்க வேண்டியது நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன் இப்போ எந்த கெடுபடியும் இல்லை. ஒரு 10 பேரை போட்டு கரூருக்கு அமிச்சு, கரூரில் யாருக்கெல்லாம் அடிபட்டுது, இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்ததுன்னா வேலைக்கு போக முடியாமல் என்ன பாதிப்பு இருந்தது, என்னை போய் கணக்கு எத்தனை வரணும். நான் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு ஆன்லைனில் கிரெடிட் பண்ணுறேன். பண்ணிடலாமே. இதுதான் அரசியல். இது பண்ணிங்களா நீங்கள்? குற்ற உணர்ச்சியும் இல்லை, அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமும் இல்லை, ஒழுங்கான அரசியல் பண்ணவும் கிடையாது. அப்புறம் குழந்தைங்களை தேர்றாங்கன்னா குழந்தைக்குதா குட்டிக்குதா, குழந்தைகிட்ட போய் ஓட்டு கேட்கலாமான்னு இதுதான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு 40% அவருக்கு வருது, 45% வருதுன்னு சொல்கிறது பேசுறதுக்கு ஒரு குரூப்பே தயாராகிட்டு. போதா வரைக்கும் நேற்று வரலாம் அமைதியாக இருந்தாங்க திமுக கூட்டணியில். இன்றைக்கி லைட்டாக ஈன்றாங்க. ஏன் அந்த ஒரு சீட்டு கம்மியாக கொடுத்தாங்களா? அப்போ கோவப்பட வேண்டியதானே எல்லாரும். மறுமலர்ச்சி திராவிட கழகம் கட்சி பேர் அன்றைக்கி திமுக கட்சியிலே விரல விட்டாண்ட கட்சி இன்றைக்கி சொல்லுது விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. ஏன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் பார்த்து ஜமக்காலம் போட்டு தூங்கி நிற்கிறீங்களா? துரை வைக்கோக்கு வயசு கம்மி தானே. என்ன கட்சி நடத்துறீங்க நீங்கள்? இது ஒரு நடிகை பாதி தொகுதியே போல கூட்டணி வைக்கல, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிக்கல, அதுக்கு யாரும் அங்கீகரிக்கல, பார்த்து இப்படி பயந்து சாகுறீங்க. நல்ல அரசியல்வாதியா நீங்களாம்? நான் கேட்குறேன். இப்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அரசியலா? அப்போ தான் பயந்தீங்க. இனிமேல் சாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கட்சியெல்லாம் காணா போயிடும். இந்த சின்ன கட்சி, லெட்டர் பேடு கட்சி, 4 சீட்டு 3 சீட்டுக்கு போய் கூட்டணி வைக்கிற கட்சியெல்லாம் காணா போயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமாக உஷாராக இருக்க வேண்டியது ஐயா ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ். அவரும் பிரம்மாண்ட கட்சி ஒரு காலத்தில் இருந்தது. யாரெல்லாம் உஷாராக இந்த நீர் பந்தல், மோர் பந்தல்லாம் போடலாம், சம்மர் யாரெல்லாம் பெரிய கட்சி உண்மையிலே கட்சி இருந்தால் அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் காட்டுங்க, அம்பலப்படுத்துங்க. எதுவுமே பண்ணலையா அவர் சம்மருக்கு? எதனா பண்ணாரா இப்போ விஜய் சார்? தேர்தல் ஆணைய டைமில் அந்த லெட்டர் கொடுத்து பண்ணலாம், பார்க்கணும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பள்ளியோட தகவல் எங்களோட பண்ணுவீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.